ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து ஹைரைடரோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் என்னென்ன ஃபீச்சர்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து கிலோமீட்டர்ஸ் காட்டுது ஃப்ரெண்ட்ஸ். மேலே வந்து ஓடோமீட்டர், அப்புறம் வந்து ட்ரிப் ஏ ட்ரிப் பியோட கிலோமீட்டர்ஸ் வந்துருக்கு. நெக்ஸ்ட் பேஜில் வந்து மைலேஜ் கேஜும் கீழே வந்து ரேஞ்சும் வந்துருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஐடில் வந்து எவ்வளோ எம்எல் பெட்ரோல் வந்து சேவ் ஆகிருக்கு அந்த கிராஃபிக்ஸ் வந்து இதில் இருக்குது. இது வந்து அந்த ஸ்மார்ட் ஹைப்ரிட்டோட அந்த கிராஃபிக்ஸ் வந்து இதில் இருக்குது. இது வந்து ஆக்ஸலரேஷன். இப்போ நீங்கள் ஆக்ஸலேட்டர் அமுக்கிறீங்கன்னா எவ்வளோ லெவலில் அமுக்கிறீங்க ப்ரெஸ் பண்ணியிருக்கீங்கன்ற கிராஃபிக்ஸ் வந்து காட்டும். இப்போ நான் கம்மியாக ப்ரெஸ் பண்ணுறேன், ஹாஃபில் காட்டுது. கீழே வந்து பிரேக் வந்து நான் இப்போ லைட்டாக ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்க, லைட்டாக காட்டு. இப்போ ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணால் ஃபுல்லாக இதை வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எவ்வளோ நீங்கள் ப்ரெஸ் பண்ணியிருக்கீங்கிறது. அடுத்து வந்து கார் வந்து நம்ம எவ்வளோ நேரமாக ஓட்டிகிட்டு இருக்கோம்ன்ற டைமர் வந்து காட்டுது. இது வந்து டேட். இது வந்து பவர் அண்ட் டார்க். நீங்கள் ஆக்ஸலரேட்டர் அமுக்கும் போது எவ்வளோ பவர் அண்ட் டார்க் வருதுங்கிற கிராஃபிக்ஸ் இதில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து இப்போ ஏதாவது உங்கள் காரில் ஃபால்ட் இருந்தாங்கன்னா இங்கே வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இப்போ வந்து கார் வந்து இன்ஜின் ஆனில் இல்லை, இக்னிஷன் மட்டும்தான் ஆனில் இருக்குது. அதனால் வந்து இன்ஜின் ஸ்விட்ச் பொசிஷன் ஆன் காட்டுது. இப்போ ஏதாவது உங்கள் காரில் ஒரு ஃபால்ட் இருக்குது, இப்போ பெட்ரோல் வந்து கம்மியாக இருக்குதுன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து இதில் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து செட்டிங்ஸ். இது வந்து பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து உங்கள் பெட்ரோல் வந்து எந்த டைப்பில் வந்து கால்குலேட் பண்ணுன்ற இது இருக்குது. இது வந்து லாங்குவேஜ். இந்த செட்டிங்ஸில் என்ன லாங்குவேஜில் காட்டணுங்கிறது இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஃபியூயல் எக்கானமி. இது வந்து நீங்கள் இப்போ பெட்ரோல் வந்து ஃபுல் பண்ணுறீங்கன்னா அதே வந்து ட்ரிப்பே வந்து 0 பண்ணிடும். அது வேணாம்னா நீங்கள் மேனுவல்லே போட்டுக்கலாம். இது வந்து பார்க்கிங் சென்சாரோட மோடு. இந்த டோர் லாக்குங்கிறது வந்து இப்போ நான் ஒரு ஷார்ட்ஸில் கூட காமிச்சிருப்பேன். இந்த டோர் அன்லாக் ஃபீச்சர் வந்து எப்படி பண்ணுறதுன்னு. சிங்கிள் ப்ரெஸ்ஸில் டிரைவர் டோர் மட்டும் அன்லாக் ஆகும். ஆட்டோ அன்லாக்னால் வந்து நீங்கள் கார் ஆஃப் பண்ணும்போது வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லா டோரும் அன்லாக் ஆகிடும். சாரி, நீங்கள் கார் வந்து நீங்கள் இப்போ 15 கிலோமீட்டருக்கு மேலே போகிறீங்கன்னா வந்து அதே வந்து எல்லா டோரும் லாக் ஆகிரும். இது வந்து டோர் அன்லாக்னால் வந்து ஆட்டோ அன்லாக்னால் வந்து கார் ஆஃப் பண்ணும்போது எல்லா டோரும் அன்லாக் ஆகிரும். இது வந்து சைரன். இப்போ நீங்கள் கார் லாக் பண்ணும்போது அன்லாக் பண்ணும்போது ஒரு பீப் சவுண்ட் வருதுல்ல, அது வந்து ஆனில் இருக்கணுமா ஆஃபில் இருக்கணுமா? ஆஃப் பண்ணணுன்னா நீங்கள் இந்த ஆஃப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகிரும். வேணும்னு நினச்சிங்கன்னா ஆன் பண்ணிக்கலாம். இது வந்து லைட்ஸ். இது வந்து லேன் சேஞ்ச். இது வந்து ஆனில் இருக்குது. இப்போ நான் பாருங்கள், சிங்கிள் ப்ரெஸ்ஸில் வந்து 3 வாட்டி லேன் சேஞ்சிங் ஆகுது. லேன் சேஞ்சிங் இண்டிகேட்டர் ஆன் ஆகுது. இப்போ பாருங்கள், நான் இதை ஆஃப் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் ஆன் ஆக மாட்டேங்குது. இப்போ நான் ஆன் பண்ணிட்டேன்னா பாருங்கள், சிங்கிள் ப்ரெஸ்ஸில் வந்து 3 டைம்ஸ் பிளிங்க் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து ஆம்பியன் லைட்டிங் இருக்குது. இது வந்து ஜி ஆப்ஷனல் வேரியண்ட். இதுக்கு அடுத்த வேரியண்ட் போனால் தான் வந்து ஆம்பியன் லைட்டிங்லாம் வரும். இதில் வந்து ஆம்பியன் லைட்டிங்னால் இந்த டோர் கீழே வந்து இந்த லைட்டிங் மாதிரி இருக்குது. இதுதான் இவங்க வந்து ஆம்பியன் லைட்டிங்னு சொல்கிறாங்க. இது வந்து ஆல்ரெடி ஆனில் தான் இருக்குது. இது வந்து அந்த பிரைட்னஸோட லெவல் நான் வந்து 7ல் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து கைட் மீ லைட்.
இது வந்து நான் ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன். நீங்கள் கார் வந்து அன்லாக் பண்ணால் வந்து 10 செகண்ட்ஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ நேரம் வந்து ஆனில் இருக்கணுமோ அதை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இது வந்து ஷாக் சென்சார். இந்த காரில் வந்து ஒரு ஃபீச்சர் இருக்குது. இப்போ நீங்கள் கார் வந்து லாக் பண்ணிட்டு வெளியே போய் லாக் பண்ணிட்டீங்கன்னா யாராவது இப்படி டச் பண்ணும்போது வந்து அலாரம் அடிக்கும். அது வந்து நான் இப்போ ஆஃபில் வச்சுருக்கேன். ஏன்னா சும்மா இப்போ யாராவது போயிட்டு வராங்க இப்படி தொட்டால் டச் பண்ணாலே வந்து ரொம்ப சவுண்டாக இருக்குது. அதை நான் வெளியே போகும்போது மட்டும் ஆன் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன். இது வந்து அதோட லெவல்ஸ். இது வந்து ஏசி செட்டிங்ஸ், ஆட்டோ ஸ்டார்ட் ஏசி. இது வந்து நான் ஸ்டாண்டர்டில் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து டிபிஎம்எஸ். இது வந்து நீங்கள் ஸ்க்ரீன்லேயும் பார்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லேயும் பார்த்துக்கலாம். இப்போ வந்து கார் வந்து நம்ம கொஞ்சம் நேரம் ஓட்டினா தான் வந்து எல்லாமே காட்டும். இதில் வந்து ஸ்பீடோமீட்டர் வந்து டிஜிட்டலாக அனலாகில் இருக்கணுமா அந்த செட்டிங் இருக்குது. இது வந்து கார் கலர். இப்போ நீங்கள் டோர்லாம் ஓப்பன் பண்ணும்போது இந்த கார் பிக்சர் வருதுல, இது வந்து இந்த காரோட கிராஃபிக்ஸ் வந்து என்ன கலரில் இருக்கணுங்கிற இது காட்டுது. இந்த கார் வந்து ஒயிட் கலர் தான், அதனால் நான் ஒயிட் கலரே செட் பண்ணுறேன். கேலண்டர் இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஆட்டோ ஸ்டாப் இன்ஃபோ இருக்குது. நெக்ஸ்ட் வந்து அதான் நான் சொன்னால அந்த வார்னிங் ஏதாவது வரும். இது வந்து ஆன்லேயே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். இந்த மாதிரி கண்டென்ட்டுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.